கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள், விழித்திருங்கள். கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 12:6. துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, துன்மார்க்கருடைய வார்த்தைகள். ஒருத்தர் துன்மார்க்கர்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, அவங்க முன்னால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருக்கின்றன. அது எப்படி எல்லாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிக்கிறேன். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, ஒரு மனிதனை இது நேரடியான கொலையை பற்றின வார்த்தைகள் அல்ல இன்றைய காலகட்டத்துல. ஆனால் அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது, அவர்களுடைய ஒரு புகழ் வாய்ந்த மனிதர்கள் என்றால் அவர்களுக்கு இகழ்ச்சியை உண்டு பண்ணுவது, அவங்களுடைய புகழை மங்க பண்ணுவது, ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவது. இது இன்றைக்கு உலகம் இதை பயங்கரமாக செய்து கொண்டிருக்கிறது. ரத்தம் சிந்த பதிவிருப்பது அப்படின்னா என்னன்னா, பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 101:5 பாருங்க. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். இது தாவீது எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை. சொல்றாரு, ஒரு ராஜாவாக நான் என்ன செய்வேன்னா, மற்றவனை ரகசியமாய் அவதூறு பண்ணுவேன். அப்படின்னா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தெளிவா பக்காவா ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி வச்சு ஒருத்தரை பத்தி அவதூறு பண்றது. நடக்காத காரியத்தை இன்றைக்கு நடக்குதா? அன்றைக்கே இது நடந்தது. பாருங்க, சங்கீதம் 35:11 வாசிக்கிறேன். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஆமென். பொய் சாட்சிகள், கொடுமையான சாட்சிகள். அவங்க என்ன செய்யறாங்களாம்? ஆஹ் நான் உன் கூட இருந்தனே, நீ இப்படி சொன்னியே அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்படி ஒரு அவங்க என் கூடவும் இருக்கல, அப்படி ஒரு சம்பவமும் நடக்கல, நான் அப்படி சொல்லவும் இல்லை. என்னது இது சம்மந்தம் இல்லாம நடக்கவே நடக்காத ஒண்ணு போய் இப்படி கேக்குறானே அப்படின்னா, பாவி இப்படி சொன்னியேடா, நான் கூட ஒரு அன்னைக்கு கிரே கலர் சட்டை போட்டிருந்தேனே, நீ கூட ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருந்தியே என்ற அளவுக்கு அவன் என்ன செய்யறான்? ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசுறான். பிரியமானவர்களே, கடைசி காலம் மக்கள் மகா மோசமாக இருக்கிறாங்க. எதுக்கு? அதுக்கு ஒரு ரீசன் கூட கிடையாது. பொறாமை, எரிச்சல். ஒருத்தரை அவதூறு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இறங்குகிறார்கள். துன்மார்க்கர் துன்மார்க்கர். பொய்யே அப்படின்னா, அதாவது வடிகட்டுன பொய்யும்பாங்கல்ல, முழுக்க முழுக்க பொய், இவ்வளவும் பொய். ஆனா தைரியமா அதை உண்மையை போல சொல்லுகிறார். அன்றைக்கு ஆண்டவரை சொல்லலையா? பிலாத்து கிட்ட சொல்லலையா? பிலாத்து கேட்கிறாரு, ஏன் என்ன பாவம் கேட்கிறார், என்ன பாவம் செய்தான் கேட்கிறார். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் பொய் சாட்சிகள் எல்லாம் எழுப்புறாங்க. பிரியமானவர்களே, ஏன் பொறாமை? நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். மீண்டும் சொல்ற, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்துலதான் அந்த பொறாமை ஹையஸ்டா போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, லாசரும் உயிரோடு எழுப்பிடுறாரு ஆண்டவர். 4 நாள் மரித்திருந்தவன் உயிரோடு எழுப்பிட்டார். மரித்து கல்லறையில வைக்கப்பட்டவன். அந்த கல்லறையும் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கும். நாங்க போயிருக்கிறோம் இஸ்ரேல்ல, அந்த பெத்தானியா கிராமத்துல, அதனுடைய எண்டுல, ஊருக்கு வெளியே அந்த கல்லறை பாத்தீங்கன்னா அப்படி கீழே இறங்கணும். கீழே மூச்சு முட்டும் அந்த அளவுக்கு சின்ன படிகள் தான். அப்படியே உள்ள இறங்கி இறங்கி போகணும். அங்க கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கிறவங்க எல்லாம் உள்ள விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரியமானவர்களே, அதனால எதுக்கு அப்படின்னா, ஏன் அப்படி ஆண்டவர் அதை செய்யும்படி நடத்துனாங்க அப்படின்னா, இல்ல சில பேரு மறிச்சுட்டாங்கன்னு நினைப்பாங்க, சில மணி நேரங்கள்ல உயிர் வந்துடும். சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாதுன்றதுனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, மறித்து 4 நாட்கள் கல்லறையில வைக்கப்பட்ட லாசரும் உயிரோடு எழுப்புறாங்க. இவ யவீரோட மகள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லப்பா மயக்கம் அடிச்ச மாதிரி படுத்து கிடந்திருப்பா அந்த பிள்ளை, இவர் போய் நான் உயிரோடு எழுப்பிட்டேன் உயிரோடு எழுப்பிட்டேன்னு சும்மா கதை பேசிட்டு தெரியுறேன்.
கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்கள பத்தி அப்படிலாம் பேசுறது இல்லையா? சொல்லுங்க. பேசுறாங்கல்ல. எல்லாம் சும்மா, அப்படிலாம் நடக்கவே இல்ல. அ பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் சும்மா. ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு பண்றாங்க. அவதூறு பண்றாங்கல்ல. எல்லாருக்கும் விரோதமாக இன்றைக்கு அவதூறு செய்யப்படுகிறது. அதுக்கு அதுக்கு பேசிக்கா காரணம் என்ன? ஆண்டவரை பற்றி அப்படி அதாவது இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சவங்க, இந்த லாசர் விஷயத்துல ஆண்டவர் லாசர்வ உயிரோடு எழுப்பினபோது கூட இருந்தவங்க வந்து சொல்றாங்க, பிரதான ஆசாரியன்ட்ட வந்து சொல்றாங்க. நாங்க பார்த்தோம். உயிரோடு எழுப்புனாரு. அப்பதான் அவனுக்கு வருது பாருங்க ஆத்திரம். என்ன செய்யறது? இப்படியே விட்டுட்டா பின்னாடியே போயிருவாங்களே. அப்பதான் சொல்றான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அநேகம் ஜனங்களுக்காக மத்தவங்க கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனிதன் மரிக்கட்டும்னு சொல்லி. அதை அவன் தீர்க்க தரிசனமாக சொன்னான்னு பின்னால பாக்குறோம். வேற வியாக்கியானம். ஆனா பிரியமானவர்களே, சொல்றான் பாருங்க, எரிச்சல்ல சொல்றான், கோபத்துல சொல்றான், ஆத்திரத்துல சொல்றான். அப்போ கர்த்தருடைய கரம் அது, தேவனுடைய கரம் அது. அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க. ஒரு தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்ளணும். எலியா தீர்க்கதரிசி படிச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து அந்த 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 பெண்ணுடைய மகனை உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்ட படிச்சிருக்கிறாங்க. அதத்தான் அவங்க போதகம் பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியோ அப்படின்னாவது நினைக்கணும்ல. அப்படி நினைச்சு அவருக்கு இந்த மோசேயினுடைய மோசேயின் ஆசனத்துல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஆசனத்தை குடுக்கறதுக்கு முன் வரணும், அல்லது தன்னோட ஆசனத்தை கொடுக்கணும் இல்ல. அவரை கூப்பிட்டுக்கணும், அவரை சேர்த்துக்கணும். இவர் மூலமாக பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க என்ன நம்பலனாலும் என் கிரியைகளின் நிமித்தமாகவாவது என்னை நம்புங்கள்ங்கிறாங்க. என்ன விசுவாசிங்கள் ஆண்டவர் சொல்றாங்க. என்ன பொல்லாப்ப கண்டீங்கன்னு கேட்கிறாங்க ஆண்டவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை மனிதர்கள் பகைக்கிறார்களா, வெறுக்கிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, பின்னால பேசுறாங்களா? உங்கள்ட்ட வந்து சில பேர் வந்து கேள்வியா கேட்பாங்க. அப்புறம் உங்க பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அது என்ன செஞ்சீங்க, இது என்ன செஞ்சீங்க, அது என்னாச்சு, இவங்களுக்கு என்ன பண்ணீங்க, உங்கள்ட்டயே கேள்வி கேட்டு உங்க வாயிலேயே உங்களை சிக்க வச்சு நீங்க சிக்கிருவீங்க. ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஆமாங்க போனேன், என்னாச்சு, அவங்க கொடுத்தாங்களா, கொடுக்கல. உடனே அங்க போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் அங்க காசு லட்சக்கணக்குல மத்தவங்ககிட்ட ஏமாந்துட்டு உட்கார்ந்து காசு எல்லாம் விட்டுட்டான் தெரியுமா அவன். அவங்களுக்கு நோக்கமே என்ன தெரியுமா, உங்களிடமிருந்தே உங்கள் வாயிலிருந்தே வார்த்தைகளை வர வைத்து மத்தவங்கள்ட்ட போய் பேசுறது. அதுவும் முடியலையா, பொய்யாய் கதைகளை புனைந்து பேசுவது. இந்த துன்மார்க்கர்கள் நமக்கு எதிர இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். சங்கீதம் 39 முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். எனக்கு முன்னால ஒரு துன்மார்க்கன் இருந்தான்னா நான் என்ன செய்ய மாட்டேன், வாயே திறக்கவே மாட்டேன். வாயை கடிவாளத்தால அடக்கி வைப்பேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்தேன். நல்லது கூட பேசிடக்கூடாது. பேசி அந்த வார்த்தையில ஆரம்பிச்சு கொக்கி போட்டு அவன் என்னத்தையாவது கேட்டு எதையாவது போய் மத்தவங்க கிட்ட சொல்லி பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிரிவினைகளை உண்டு பண்ணி சிலர்லாம் இருப்பாங்க பாருங்க. கணவனை பற்றி மத்தவங்க கிட்ட சொல்வாங்க, அல்லது மாமியாரை பற்றி தன் கணவன் கிட்ட சொல்லுவாங்க. சொல்லாதது, இல்லாதது, கொல்லாதது, நடக்காததெல்லாம் நடந்ததாக சொல்லி 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 அந்த மனிதனுடைய இருதயத்துல, தன் கணவனுடைய இருதயத்துல கோபத்தை ஏற்படுத்தி 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 பிரிச்சிருவாங்க. அம்மா பிள்ளையும் பிரிச்சிருவாங்க, அண்ணனையும் தங்கச்சியும் பிரிச்சிருவாங்க. ஒண்ணுமே இல்லாதது. நான் அவர்களுடைய முடிவு பயங்கரம். ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 120 3 4 வாசிக்கிறேன். கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். நரகத்திலே தள்ளப்படும் போது துன்மார்க்கர்கள், பொய் நாவு உடையவர்கள், கபட நாவு உடையவர்கள் தள்ளத்து போவே முடியாதுல்ல. இப்ப நரகத்துல தள்ளப்படும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, பொல்லாத பிசாசு அங்க என்ன செய்வான், கூர்மையான அம்புகளை அந்த நாவு மேல எய்து கொண்டே இருப்பான். சூறை செடிகளை எரிக்கும் தழல், அக்கினியினாலே அந்த நாவு சுட்டெரிக்கப்படும். நாவு மட்டுமா சுட்டெரிக்கப்படும்? நாவு சுட்டெரிக்கப்படும் போது மொத்த சரீரம் என்னத்துக்கு ஆகும்? பிரியமானவர்களே, பொய் நாவு, கபடு நாவு, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி ஜீவிப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்தவர்களாய் அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்தது கேட்போம். தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு நீங்க விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
துதிஷாக்கரா பலாதரா. ஆண்டவரே, ரத்தம் சிந்த பதிவிருக்கிற துன்மார்க்கர்களுக்கு எங்களுக்கு முற்றிலுமாய் அவங்களை எங்களை விட்டு விலக்கிருங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, என்னை விட்டு முற்றிலும் விலக்கிருங்க. என்னோடு கூட இருந்துவிட்டு, என்னோடு கூட சாப்பிட்டு விட்டு, என்னை பற்றியே ஆண்டவர் வெளியிலே ஆண்டவரே இல்லாததும் பொல்லாததும் பேசுறாங்களே என்று நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுடைய உறவு எனக்கு வேணாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய நட்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை தாங்க. தாவீது சொல்வதைப் போல துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சொல்றதுன்படி ஆண்டவர் வாய்க்கு கடிவாளம் போட்டுக்கொள்ள கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பொல்லாத குணங்கள் இருக்கும் என்றால் ஒருவேளை இன்றைய தினத்திலே யாரேனும் ஒரு சிலர் மனம் திரும்பினார்கள் என்றால் ஆண்டவரே மன்னிங்க. அப்படிப்பட்ட குணங்களை அவங்களை விட்டு அகற்றுங்க. துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.